இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவா டண்டம் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஜிக்மர்லேருந்து வேரியஸ் குரூப் பி அண்ட் குரூப் சிக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. அடுத்தது என்னென்ன ஜாப் இருக்குன்னு பார்க்கலாம். ஆன்லைன் டேட் என்றைக்கு ஆரம்பிக்குதுன்னா, ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு 18/12/2019. ஆன்லைன் டேட் என்றைக்கு முடியுதுன்னா 20/1/2020. ஹால் டிக்கெட்டு எப்போ டவுன்லோட் பண்ணிக்கலாம்னா 3/2/2020. டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் சிங்கிள் ஷிஃப்ட் அது என்றைக்கு நடக்குதுன்னா 23/2/2020. அடுத்தது டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சி பார்க்கலாம். நர்சிங் ஆஃபீஸர் 85 வேக்கன்சி மொத்தம். மெடிக்கல் லெபார்ட்ரி டெக்னாலஜிஸ்ட் 15 வேக்கன்சி மொத்தம். ஃபிசிக்கல் இன்ஸ்ட்ரக்டர் 1, சைக்காஸ்ட்ரிக் நர்ஸ் 1, ஜூனியர் இன்ஜினியர் ஏர் கண்டிஷனிங் 1, எலக்ட்ரானிக்ஸ் அசிஸ்டண்ட் ஒர்க் ஷாப் 1, இஇஜி டெக்னீஷியன் 1. இது வந்து குரூப் சிக்கான போஸ்ட்டு. சொன்னது குரூப் பி போஸ்ட்டு. யூஆர்ஓ டெக்னீஷியன் 1, டென்டல் மெக்கானிக் 1. மொத்தம் எவ்வளோ போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 107 போஸ்ட்டு. யூஆரில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 51, இடபிள்யூஎஸில் 11, ஓபிசியில் 13, எஸ்சியில் 12, எஸ்டிக்கு 20. அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ், பே ஸ்கேல், ஏஜ் லிமிட்லாம் பார்க்கலாம். நர்சிங் ஆஃபீஸருக்கு வந்து டிகிரி இன் நர்சிங் அண்ட் மிட்வைஃபரி ஆர் ஈக்குவலண்ட் கொடுத்துருக்காங்க. பே ஸ்கேல் பார்த்திங்கன்னா 44,900 கொடுக்குறாங்க. ஏஜ் லிமிட் வந்து 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்த போஸ்ட் பார்த்திங்கன்னா மெடிக்கல் லெபார்ட்ரி டெக்னாலஜிஸ்ட். இவங்க வந்து பேச்சுலர் டிகிரி இன் மெடிக்கல் லெபார்ட்ரி சயின்ஸ் வித் 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. பே ஸ்கேல் பார்த்திங்கன்னா 35,400 வரைக்கும் தராங்க. இது வந்து ஸ்டார்டிங் பே தான். ஏஜ் லிமிட்டு இவங்களுக்கு பார்த்திங்கன்னா 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்த போஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் இன்ஸ்ட்ரக்டர். இவங்க பார்த்திங்கன்னா 10th 12th படிச்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு டிகிரி இன் ஃபிசிக்கல் எஜுகேஷன் முடிச்சிருக்கணும். 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். பே ஸ்கேல் பார்த்திங்கன்னா 35,400 தராங்க. ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்த போஸ்ட் பார்த்திங்கன்னா சைக்காஸ்ட்ரிக் நர்ஸ். இவங்க பார்த்திங்கன்னா டிகிரி இன் நர்சிங் முடிச்சிருக்கணும். 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும். ஸ்டாஃப் நர்ஸாக ஹாஸ்பிட்டலில் இல்லைன்னா இன்ஸ்டிடியூஷனில். பே ஸ்கேல் பார்த்திங்கன்னா 47,600 தராங்க. ஏஜ் லிமிட்டு பார்த்திங்கன்னா 35 வயது வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்த போஸ்ட் பார்த்திங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர். இவரும் கிராஜுவேட் இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்கணும். 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஏர் கண்டிஷனிங் அண்ட் ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டம். பே ஸ்கேல் பார்த்திங்கன்னா 35,400 தராங்க. ஏஜ் லிமிட் வந்து 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்த போஸ்ட் பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் அசிஸ்டண்ட். இவங்க டிகிரி இன் இன்ஜினியரிங் இன் எலக்ட்ரானிக்ஸ் ஆர் எலக்ட்ரிக்கல் சொல்லியிருக்காங்க. இல்லைனா டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ் ஆர் எலக்ட்ரிக்கல். 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். பே ஸ்கேல் பார்த்திங்கன்னா 35,400. ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 35 வயசுக்குள்ளே அப்ளை பண்ணிடலாம். அடுத்த குரூப் சி இஇஜி டெக்னீஷியன், டிகிரி இன் நியூரோ டெக்னாலஜி. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 3 இயர்ஸ் கேட்டிருக்காங்க. பே ஸ்கேல் பார்த்திங்கன்னா 29,200 தராங்க. ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிடலாம். அடுத்த போஸ்ட்டு யூஆர்ஓ டெக்னீஷியன்.
இவங்க வந்து டிப்ளமோ இன் ரேடியோகிராஃபிக் சயின்ஸ் 2 இயர் முடிச்சிருக்கணும், 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். பே ஸ்கேல் வந்து 25,500 இருந்து தராங்க. ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 30 வயதுக்குள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்த போஸ்ட் பார்த்திங்கன்னா டென்டல் மெக்கானிக். இவங்க வந்து மெட்ரிகுலேஷன் பாஸ் பண்ணியிருக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா டென்டல் மெக்கானிக்காக ஹாஸ்பிட்டலில் 2 இயர் வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும். பே ஸ்கேல் பார்த்திங்கன்னா 25,500 வரைக்கும் தராங்க. ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 30 வயது இருக்கணும். மினிமம் ஏஜ் வந்து 18 வயசு ஆகிருக்கணும். 20/1/2020 அப்போ. ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 இயர்ஸ், ஓபிசிக்கு 3 இயர், பிடபிள்யூ வந்து 10 இயர், பிடபிள்யூ ப்ளஸ் ஓபிசி 13 இயர், பிடபிள்யூ ப்ளஸ் எஸ்சி ஆர் எஸ்டி 15 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து கேட்டகிரி வைஸாக அவங்களும் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா how to apply www.jipmer.edu.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். அதில் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா யூஆருக்கு வந்து 1500, ஓபிசிக்கும் 1500, எஸ்சி எஸ்டிக்கு 1200 ப்ளஸ் டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் அப்ளிகபிள்னு சொல்லியிருக்காங்க. பிடபிள்யூ கேண்டிடேட்ஸுக்கு வந்து அப்ளிகேஷன் கிடையாது. ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் படித்து பார்த்துக்கோங்க. எதனா டவுட்னா கமெண்டில் கேளுங்க. நீங்கள் ஃபோட்டோ எப்படி அப்லோட் பண்ணணும், எப்படி ஃபோட்டோ எடுத்துருக்கணும், அதெல்லாம் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. Exam series or written examination. Puducherry or Chennai or any other place கொடுத்துருக்காங்க. ஹால் டிக்கெட்டு முக்கியம். எதுக்குன்னா எக்ஸாம் ஹாலில் அது இல்லாமல் போகவே கூடாது, அது இருக்கணும். அது கூட ப்ரூஃப் எதனா ஒரு ஒரிஜினல் ப்ரூஃபு எடுத்துகிட்டு போகணும். அடுத்தது ஹால் டிக்கெட்டு மேண்டிட்டரின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்குன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அப்புறம் டில் அப்பாயின்மெண்ட் வரைக்குமே ஹால் டிக்கெட் அவசியம்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஹால் டிக்கெட்டை பத்திரமா வச்சுக்கோங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு எல்லாத்தையும் படித்து பார்த்துக்கோங்க. அவார்டிங் ஆஃப் மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு கொஷின் கரெக்ட்னா 4 மார்க்கு, அந்த கொஷின் தப்புனா -1 மார்க், அந்த கொஷின் அட்டன் பண்ணலன்னா 0 மார்க். டிக்ளரேஷன் ஆஃப் ரிசல்ட் வந்து www.jipmer.edu.in என்ற வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுவாங்க, பார்த்துக்கலாம். எக்ஸாம் சிலபஸ் பார்த்திங்கன்னா நர்சிங் ஆஃபீஸர் ரிட்டன் எக்ஸாம், ஸ்கில் டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் மார்க் வந்து 100/400 கொடுத்துருக்காங்க. டைம் டியூரேஷன் பார்த்திங்கன்னா 1.5 hours கொடுத்துருக்காங்க, அதாவது 90 minutes. ஸ்கில் டெஸ்ட் வந்து குவாலிஃபையிங் நேச்சர் இருந்தால் போதும். ஆக்ஷன் அகெயின்ஸ்ட் மிஸ்காண்டக்ட் எதனா பண்ணிங்கன்னா என்ன நடக்கணும் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். இது அனாக்சஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. இந்த பிடிஎஃப் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து
டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இன்னொரு இம்பார்ட்டன்ட் நோட்டீஸ் பார்க்க போகிறோம். பார்க்கலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கேன்சலேஷன் நோட்டீஸ். இது எதுக்கு பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் டு தி போஸ்ட் ஆஃப் லோவர் டிவிஷன் கிளர்க் 9 போஸ்ட் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசனுக்காக கேன்சல் பண்ணியிருக்காங்க. இது வந்து 14/12/2019 அப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எம்ப்ளாய்மெண்ட் நியூஸில் வந்து 21/12/2019 அப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணாதீங்க. தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வேக்கன்சி உங்களுக்கு பொருத்தமானதாக இல்லைனாலும் உங்கள் சிஸ்டர் பிரதர் யாருன்னா படிச்சிருப்பாங்க, அவங்கள அப்ளை பண்ண சொல்லுங்கள். ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் மற்றும் சேலரி அதிகம். அதனால் முடிந்தளவுக்கு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.